என்னது அப்பமா அது? அரிசி அப்பம். அரிசி அப்பம் வைக்கிறோம். எப்படி என்ன பண்ணீங்க? 1 டம்ளர் அரிசி ஊற வச்சிருக்கேன், பச்சரிசி. 1 டம்ளர் அரிசினா அதுக்கு ஒரு 2 ஸ்பூன் உளுந்து போடும். உளுந்து ரொம்ப போட வேண்டியதில்லை. கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் வர மாதிரி உளுந்து அரிசி 2 ஒன்றா கலந்து ஊற வைக்கணும். பச்சரிசி 1 டம்ளரும் 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பும் 2 ஒன்றா போட்டு ஊற வைக்கணும். ஊறினதுக்கப்புறம் 1 டம்ளர் அரிசினாக்க 3/4 டம்ளரு வெல்லம், தட்டின வெல்லம். அப்போ அந்த ஊறின அரிசியும் வெல்லமும் ஒன்றாவே போட்டு அரைக்கணும். தண்ணி இல்லாமல் அரைக்கணும். தேங்காய் அந்த அரிசி ஊற வச்சு அரைக்கிறமே அது வந்து தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு போடணும். திருவின தேங்காய் 1 கப்பு போடணும். அது அரைக்கும் போது போட்டுக்கலாம் இல்லையா? ஆமாம். திருவி அது 1 கப்பு அளந்து எடுத்துக்கணும். 3/4 டம்ளர் அரிசி. நீங்கள் எவ்வளோ அரிசி போடுறீங்களோ அதே அளவு தேங்காயா? அரிசி போடுற அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கணும். வெல்லம் வந்து அரிசி போட்ட அளவுக்கு 3/4 பங்கு எடுத்துக்கணும். 1 கப்போ 1 டம்ளரோ எதில் போட்டிலோ அதில் 3/4 அளவு தட்டின வெல்லம் எடுத்துக்கணும். திருவின தேங்காய், அரிசி, வெல்லம் எல்லாம் ஒன்றா போட்டு அரைக்கணும். ஊறின அரிசி போடுற போது தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு போடணும். அப்போ அரைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். கெட்டி அப்படி கரண்டியில் மோந்து விடுற மாதிரி இந்த மாதிரி இருக்கிற போது வலிச்சு எடுத்துக்கலாம். சப்போஸ் தண்ணி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? கொஞ்சம் ஒரு வேளை தண்ணி ஆச்சுனாக்கா அடுப்பில் வச்சு சித்த நாள் கிண்டிக்கலாம். அடுப்பு ஸ்லோவாக வச்சுட்டு கொஞ்ச நாள் அதை கிண்டிட்டு அதுக்கப்புறம் அடியில் அரிசி மாவுங்கிறதுனால சூடு பட்டவுடனே கட்டியாகும். கட்டியானா கூட அப்படி கரைச்சிக்கலாம். கரைச்சிட்டு சித்த கிண்டணும். ஸோ இதில் தண்ணாகாமல் கரெக்டாக உங்களுக்கு மோந்து விடுற மாதிரி இருந்ததுன்னா சுட வைக்கணுங்கிறது இல்லை. இந்த மாதிரி குழிவு கரண்டி எடுத்துட்டு எண்ணெய் காஞ்சதும் இப்படி விடுங்க. ஒன்று மேலே வந்ததுக்கப்புறம் விடணும். ஒரே டைமில் மொந்து ஒன்றா விட்டால் ஒன்றா சேர்ந்துட்டுரும். விட்டது கொஞ்சம் அந்த இதுலேருந்து கடாயிலேருந்து மேலே வரும்போது அடுத்தது விடணும். நல்லா கெட்டியாக இருந்தால் நல்லா குண்டு குண்டாக வரும் இல்லையா? ஆமாம். இது 2 நாள் வச்சு சாப்பிடலாமா? 1 வாரம் கூட 4 நாளைக்கு கூட வச்சுக்கலாம். வெல்லம் போட்டது தானே, ஒன்றும் ஆகாது. ஒரு 4 நாளைக்கு வச்சு சாப்பிடலாம். அரிசி அப்பம் மிக்சியில் கூட அரைச்சிக்கலாம் இல்லையா? கொஞ்சமாக போட்டால் மிக்சியில் கூட அரைச்சிக்கலாம். தண்ணி விடாமல் கிரைண்டரோட மிக்சியில் போட்டால் கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால தண்ணி விடாமல் அரைச்சிக்கணும். தண்ணி ஆகிட்டு அடுப்பில் வச்சு லேசாக கிண்டிக்கணும். வேற என்ன அப்பம் பண்ணுவீங்க? இதில் கோதுமை அப்பமும் வைக்கலாம். கோதுமை அப்பத்துக்கும் அதே மாதிரி 1 டம்ளர் கோதுமை மாவு, 1/2 டம்ளர் அரிசி மாவு 2ம் கலந்துக்கணும். வெல்லம் வந்து அதே மாதிரி நம்ம மாவு போட்ட அளவுக்கு 3/4 பங்கு வெல்லம் பொடி தண்ணி வெல்லம் கரைய விட்டுக்கணும். தண்ணி விட்டு வெல்லம் கரைய வச்சுக்கணும். அந்த வெள்ளத்தண்ணி ஆறுனதுக்கப்புறம் இந்த மாவை கொட்டி அதில் கலந்துட்டு கெட்டியாக இப்படி கரண்டினால மோந்து விடுற பக்குவத்துக்கு கரைச்சிண்டு அதை விடலாம். ஏலக்காய் பொடி போட்டு அதுக்கு தேங்காய்லாம் வேண்டாம், அரைக்கிற வேலை இல்லை. கோதுமை ஈஸியாக பண்ணுறதுக்கு இது கொஞ்சம் அரைச்சி பண்ணணும். 1 கப்பு கோதுமை மாவு, 1/2 கப்பு அரிசி மாவு, வெல்லமும் 3/4 பங்கு 1/2 பங்கு 2 மாவும் வர்றதுனால 1 டம்ளர் நிறைய இப்போ பொடி பண்ண வெல்லம் போட்டு வெல்லத்தை கரைய விட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணி ஆறுனதுக்கப்புறம் மாவை கொட்டி கரைச்சிட்டு கோதுமை அப்பமும் வைக்கலாம். அது ஈஸியாக ஆற்றலாம். இது வந்து அரிசி அப்பம். இது ஒரு டேஸ்ட் இருக்கும், அது ஒரு டேஸ்ட் இருக்கும். அவ்வளோதான் இல்லையா? ரொம்ப ஆதாரம் பார்க்குறவா அந்த மிஷின் மாவு இல்லையா, கோதுமை மாவு அரிசி மாவெல்லாம், அதுக்காக இந்த மாதிரி அரிசி அப்பம் வைப்பா. இப்போ ஏதாவது நாள் கிழமைகளுக்கு பெருமாளுக்கு வச்சு அம்சை பண்ணுறதுக்கு மிஷின் மாவு வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக இந்த அரிசி அப்பம் வாக்குறது. 1 கப் அரிசிக்கு 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு அதோட போட்டு ஊற வச்சுட்டு 1 கப்பு தேங்காய், திருவண்ண தேங்காய் எடுத்துக்கணும். 3/4 அளவு வெல்லம். 1 டம்ளர் அரிசி போட்டாச்சுன்னா 3/4 டம்ளர் வெல்லம் போட்டு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சிட்டு இப்படி குழி கரண்டி எடுத்துட்டு கரண்டியாக மோந்து விடணும். அதனால கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் அடுப்பு போட்டு கிண்டிட்டா நல்லா குண்டா கெட்டியாக வரும். கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் அது பண்ணிக்கலாம். தண்ணாக இருந்தால் அந்த அப்பம் வந்து குண்டா இல்லாமல் அப்படி நீளமாக ஓடின்னு இருக்கும். எண்ணெய் வேறு கொஞ்சம் பிடிக்கும். அதனால் கரெக்டான பக்குவமாக இருந்தால் சரியாக வரும். எண்ணெய் பிடிக்காது. 2 அப்பம், கோதுமை அப்பம், அரிசி அப்பம்.
ஸ்வீட் நல்லா சாயந்தரம் டிஃபன் கூட இந்த கோதுமை அப்பம் அப்பம் பண்ணிக்கலாம். அப்போ நாங்கள் வந்து ஆவணி ஆவட்டத்துக்கும் அதே மாதிரி வெள்ளையப்பம், அரிசி உளுந்து பச்சரிசி உளுந்து போட்டு வெள்ளையப்பம் ஒரு நாள் போட்டிருக்கோம், பண்ணியிருக்கோம். அது மாதிரி வெள்ளையப்பம் வெள்ளப்பம் இட்லி இதெல்லாம் ஆவணி ஆவட்டத்துக்கு பண்ணுவா. அதே போல் கார்த்திகைக்கும் அப்பம் பொரி பண்ணுவோம். அப்போ இந்த மாதிரி அரிசி அப்பமும் பொரி வந்து கார்த்திகை பொரின்னு இருக்கு, அது வாங்கிட்டு அதுக்கு வெள்ளைப்பாகு வச்சு ஏலக்காய் பொடி பண்ணி நல்லா கெட்டி பாக உருண்டை பாகா வச்சு பொரியோடு கலந்து அப்பவும் அப்பம் வைப்போம். மெயினாக இந்த ரெண்டுக்கும் ஆவணி ஆவட்டத்துக்கும் கார்த்திகைக்கும் அப்பம் வைப்போம். அதுபோக நம்ம டெய்லி டிஃபனுக்கு வேணும்னா எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். எடுத்துடலாம். ஆச்சு, எடுத்துட்றேன். அவ்வளோதான் இல்லையா? பண்ணிவிடுவா.